அன்னைக்கு ராத்திரி பொங்கல் பாட்டையில் நீ இருக்கும்போது நானும் மாயாவும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டோம். நாங்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் ரொம்ப சின்னது. ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன். என்னது? நீயும் நானும் சேர்ந்து ஃப்ளர்ட் பண்ணணும். என்ன லவ் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணு. இதை பார்த்தா அவ கடுப்பாயிடுவா, உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஏன்னா நான் ஸ்டூபிட். ஐ எம் a stupid person. என்னோட வாழ்க்கையிலே நான் பண்ண பெரிய தப்பு அன்னைக்கு நான் மாயா கூட பேசினது மட்டும்தான். இல்ல பிராச்சி, ஐ எம் so stupid. என்னால தான் நீயும் சஃபர் ஆன. நான் மட்டும்தான் காரணம் அதுக்கு. என்னால எல்லாருக்கும் எவ்வளவு டென்ஷன், என்னோட ஃபேமிலிக்கும். ஒரு ஸ்டூபிட் மிஸ்டேக் பண்ணதுனால. ரன்பீர், போகட்டும் பிராச்சி. ஐ எம் ரியலி சாரி. ரன்பீர், do you trust me? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? கம்ப்ளீட்லி. அப்போ trust me again. Trust me. நீ இந்த மெஸ்ல இருந்து, இந்த ப்ராப்ளத்துல இருந்து கூடிய சீக்கிரம் வெளியில வந்துருவ. நம்ம எப்படியாவது மாயா கிட்ட உண்மையை வரவழைக்கணும். அவ நமக்கு கன்ஃபியூஷன் கொடுத்துட்டா போதும். நம்ம அவளை பிரஷரைஸ் பண்ணுவோம், பிளாக்மெயில் பண்ணுவோம். அவகிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு மட்டும்தான். பாரு, நாமளும் போய் சொல்லிருக்கலாம்ல. நாம கூட இப்படி பேசியிருக்கலாம். அதாவது நம்ம என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். மாயாக்கும் உனக்கு அஃபேர் இருக்கிற மாதிரி அப்படி கூட சொல்லிருக்கலாம்ல. ஆனா நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நாம உண்மையை பேசணும், ரைட்? நம்ம மாயா கிட்ட சொல்லலாம், எங்க முன்னாடி நீ உண்மையை கன்ஃபெஸ் பண்ணணும், உண்மை எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லுவோம். நாம அவளோட ஃபேமிலிக்கு, மாப்பிள்ள ஃபேமிலிக்கு, எல்லாருக்கும் அவ பண்ண விஷயத்த சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவ என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகட்டும், இல்ல என்ன வேணாலும் ஆகட்டும், அத பத்தி நமக்கு என்ன? நம்ம உண்மையை வெளியே கொண்டு வரணும் இல்லையா? நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? பிராச்சி, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவனோட கண்ணீரை மட்டும் நான் தொடக்கல. நான் எதையோ ஃபீல் பண்ண. எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. பட் என்னது? எனக்கு ஏன் அப்படி தோணுச்சு? எனக்கு ஏதோ ஆகிற மாதிரி, என்னால அதை தடுக்க முடியாத மாதிரி. என்னோட மூளை கூட அப்ப சரியா வேலை செய்யல. ஏன் இப்படி எல்லாம் ஆகுது? எனக்கு ரன்பீர் மேல இல்ல நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? ஏன் யோசிச்சுட்டு இருக்கேன்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அப்படி நடக்க வாய்ப்பில்ல, வாய்ப்பே இல்ல. ஆமா, நான் அவன் விஷயத்துல டென்ஷனா இருக்கேன். நான் அவனுக்காக டென்ஷனா இருக்கேன். என்ன அவன் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டான். என்னோட ஃப்ரெண்ட் அவன். ஹீஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஹீஸ் மை பாஸ். நான் அவனோட ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். என் பையனை ஜாக்கிரதையா பாத்துக்கோன்னு அவங்க அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு. அதான் நான் பாத்துக்கிறேன். அதனாலதான் நான் ரொம்ப அதிகமா. ஆனா சில நேரங்கள்ல அது நல்லாதான் இருக்கு. என்னால எப்படி இப்படி எல்லாம் நினைக்க முடியுது? இல்ல, அவன் எனக்கு பொருத்தமா இருக்க மாட்டான். ரன்பீர் எப்படி எனக்கு செட் ஆவான்? அவனதான் எனக்கு எப்பவுமே பிடிக்காது. ரன்பீர் ரொம்ப நல்ல பையன், எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, என்னோட பாஸ். அவனுக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும், தப்பு நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன அவன் கடுப்பேத்துறான், இரிட்டேட் பண்றான். இருந்தாலும் நல்ல பையன்தான். ஆமா, அவன் என்னோட ஃப்ரெண்ட். ரன்பீரும் பிராச்சியும் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவும் இல்ல. இது எப்படி சாத்தியம்? மாயா கிட்டயும் சேம் நெக்லஸ் இருக்கு. தம்பி, எப்படிப்பா நீ வண்டி ஓட்டுற? சிக்னல் போட்டிருக்கு, எல்லாரும் கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வயசுல நான் ஓட முடியுமா? முடியாதுல்ல. என்னை பத்தி மட்டும் இல்ல, உன் உயிரை பத்தியும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோப்பா. வாழ்க்கை ரொம்ப நீளமானது தம்பி. சிரிச்சு சந்தோஷமா வாழ பழகு, சரியா? இருங்க 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 இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பேக்ல போய் போக வேண்டியதானே? இந்தாங்க. ப்ளீஸ். எல்லா பழத்தையும் உள்ள போட்டாச்சு. நீ தானே ஹனி ஹனி மணி மணி, அப்புறம் ராக் ஸ்டார் அபிஷேக் பிரேம் மெஹ்ரா தானே? நான் உன்னுடைய ரொம்ப பெரிய ரசிகப்பா. இங்க யாரும் யாருக்கும் உதவி பண்றதில்ல, எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை இருக்கு. இவ்ளோ பெரிய ராக் ஸ்டார் அபிஷேக் பிரேம் மெஹ்ரா எனக்கு உதவி பண்ணிருக்காரு. நல்லா இருப்பா. நன்றி தம்பி. அட அம்மா, எதுக்குமா நன்றிலாம்? தயவு செஞ்சு நன்றிலாம் சொல்லாதீங்க. இப்படிதான் சந்தோஷமா எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் தான் நான் கத்துக்கிட்டேன். வாய்ப்பு கிடைக்கும் போது மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு. நான் பார்த்துருக்கேன், வாழ்க்கையில எல்லாருக்குமே மற்றவங்களோட ஹெல்ப் எப்பவாவது தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், பதிலுக்கு நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க இல்லையா? எவ்வளவு நல்லா பேசுறப்பா நீ. கடவுள் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். நீ நல்லா இருப்பப்பா. நீ மட்டும் இங்கே இருந்துட்டனா? ஐம் சாரி. நாம மீட் பண்ணலாமா? கேஃபே காஃபி ஹவுஸ். ஆ, அவர் என்ன பார்க்க கூட இல்லை, என் குரலையும் கேட்கல. என்னை பத்தி யோசிக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல. என் மேல ஏன் கோவமா இருக்காருன்னு அவர்கிட்ட கேட்கணும். முதல்ல அவர் ஏன் என்கிட்ட பேச விரும்பலன்றது தெரியும். ஆனா இப்ப அந்த நெக்லஸை நான் ரியாவுக்கு கொடுத்தேன். அப்புறம் இப்படி அந்த லிஸ்ட்டை ரெடியா வச்சிருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஐ வாண்ட் டு டாக் டு யூ, ஜஸ்ட் ஃபினிஷ் த ஃபோன். அப்ப ரெடியா வச்சிருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரியா ஏதோ திங்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கா. ஹீல்ஸ், ட்ரெஸ் எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வரணும். எங்க இருக்காவ? ரூம்லயா, டெரஸ்லயா, ஃப்ரெண்டு வீட்லயா, விக்ரம் வீட்லயா? இல்ல, அவ வெளியே போயிருக்கா, ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு. அவளுக்கு ஃபோன் பண்ண கொஞ்சம். என்னாச்சு? ஹலோ. வேர் ஆர் யூ? எவ்வளோ நேரத்தில் வருவ? டாட் இஸ் லுக்கிங் ஃபார் யூ. எனக்கு நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. டாட் ரொம்ப டென்ஷனா இருக்காரா? ஆமா. அப்ப நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். ஓகே. அட ரியா, நீங்க? அங்கிள், நான் ரன்வீர் கூட வந்தேன். ரன்வீர் அவன் முன்னாடியே கிளம்பி போயிட்டானே. அதனால தான் நான் இப்ப கிளம்பி போறேன். அப்ப நானே கொண்டு போய் விட்டுறேன். நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நோ, இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே, ஐ வில் டிராப் யூ. கம் ஆன். அவ வந்துட்டு அவ இருக்காளா? போய் சொல்றா. அவ போய் சொல்றா. ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க? நான் தான் கேட்டேன் நீ ஆமான்னு சொல்றது. அந்த ஆமாங்கிறது அவளோட கேள்விக்கான பதில். நான் கோமா இருக்கானு கேட்டிருப்பா. அப்பா அவ வெளியில இருக்கிறத சொல்லல, இப்ப அவ வெளியில இருந்து வராளா? இல்ல, நீங்க அவ மேல கோமா இருக்கீங்களான்னு கேட்கல, நீங்க டென்ஷனா இருக்கீங்களான்னு தான் கேட்டா. ஐ எம் அப்செட். எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அவ வரதுக்கு நேரமாகும். சோ என்னால வெயிட் பண்ண முடியாது. ஐ நீட் டு ஃபைண்ட் சம்திங். ஆனா என்னாச்சு? ரன்வீர்,
வாட் யூ டூயிங் ஹியர்? நான் உன்னோட கேவலமான பாவங்களுக்கு தண்டனையா உன்னோட முன்னாடி நிக்கிறேன். இனிமேல் அடிக்கடி உன்னோட கண்ணில் நான் தென்படுவேன். ஆனா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு வார்னிங் பண்ண வந்திருக்கேன். என்ன வார்னிங்? முதல்ல நீ இதை சொல்லு, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் யாரு? உன்னை எப்படி மறக்க முடியும்? என்கிட்ட நீ எவ்வளவு கேவலமா நடந்துட்டா. கேவலமா நடந்துகிட்டனா? இந்த டிராமா போடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இங்க பாரு, நீ இங்க இருந்து கிளம்பிட, இல்லைன்னா செக்யூரிட்டியை கூப்பிடுவேன். நீ செக்யூரிட்டியை கூப்பிடுவியா? நீ செக்யூரிட்டியை கூப்பிடுவியா? என்னோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிருக்க மாயா, என்னோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிருக்க நீ. அவங்க கிட்ட என்ன சொல்லுவேன்? என்னால உனக்கு ஆபத்துனா அன்னைக்கு ராத்திரி நீதான் என்னோட கையை பிடிச்ச, நான் இல்ல நீதான் என்னோட கையை பிடிச்ச. நீதான் என்கிட்ட சொன்ன உன்னோட கையை பிடிச்ச அவளுக்கு ஜால சொல்றேன்னு. நீதான் என்கிட்ட சொன்ன அவ பக்கத்துல போய் நீ என் பக்கத்துல வந்தீங்கன்னா அவ கடுப்பாவான்னு. நான் உன் பக்கத்துல கூட வரல. ஆனா நீ அதுக்கப்புறம் என்ன சொன்ன? ஜூஸ் குடிக்க போகலான்னு சொன்ன. ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். நானா உன்னை கூட்டிட்டு போனேன்? நீதான் என்ன கூட்டிட்டு போன. நீதான் எனக்கு ஆல்கஹால் ஆஃபர் பண்ண, நான் ஆனா குடிக்கல. அதுக்கப்புறம் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல நீ எனக்கு ஜூஸ் கொடுத்த. ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் நீதான் என்னோட பக்கத்துல வந்த. நீதான் என்னோட பக்கத்துல வந்த. நீ ஏன் போய் சொன்ன? ஏன் போய் சொன்ன? நான் உன்னை தொட கூட இல்ல, தொட கூட. I didn't not even touch you man, I didn't not even touch. ஆனா அதுக்கப்புறம் கூட நீ என் மேல மாலிஸ்டேஷன் கேஸ் போட்ட, என் மேல போட்டிருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியுமா? நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுறன்னு தோணுச்சு. ஆனா நீ எனக்கு எதிரியா வந்திருக்க. உன்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியுதா? உன்னோட இந்த கேவலமான நடவடிக்கையால which you don't understand for some reason, அந்த கேவலமான சம்பவத்தினால என்னோட ஃபேமிலி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஏன் அப்படி பண்ண நீ? ஏன்? என்ன கிடைச்சது உனக்கு அதுல? நான் தான் இப்படி இருக்கேன். என்னோட ஃபேமிலி நல்லவங்க தானே? அவங்க உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க நல்லவங்க தானே? உன்னால நான் காதலிக்கிற ஒரு பொண்ணு அவ டெய்லி காலையில எந்திரிக்கிறதுல இருந்து என்ன காப்பாத்துறது எப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கா. உனக்கு தெரியுமா? அவ என்ன முழுசா நம்புறா. ஆனாலும் உன்னை மாலிஸ்டேஷன் பண்ணன்ற பொய்யோட என்னால வாழ முடியாது. பட் யூ நோ வாட் மாயா, நான் உன்கிட்ட இதெல்லாம் பேசுறதுக்கு வரல. நான் இங்க ஒரு விஷயம் சொல்றதுக்காக வந்தேன். நீ இப்பவே இந்த நிமிஷமே நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணனு என்கிட்ட சொல்லியே ஆகணும். நீ ஏன் போய் சொன்னன்னு, உனக்கு எல்லா விஷயத்திலையும் யார் உனக்கு உதவி பண்றதுன்னு. அப்படி இப்போ அந்த விஷயத்தை எதையுமே நீ சொல்லலன்னா அப்பனா என்ன? அப்பனா நான் உன்னோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவேன். வாட்? எங்க பாத்துட்டு வர? அறிவில்ல? நாம இங்க வந்ததே மாயா கிட்ட கன்ஃபெஷன் வாங்குறதுக்காக. அவ வாயால உண்மையா வரவழைக்கணும். உன்னை மாட்டி விட்டது அவ பணத்துக்காக தான் சொல்ல வைக்கணும். அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆமா, உனக்கு எப்படி கண்ணு தெரியும் இல்லையா? ஏன்னா இப்பெல்லாம் நீ அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தானே பாக்குற. உனக்கு எல்லா விஷயத்திலும் நான் தான் தப்பு பண்றேன்னு தோணுது. நம்ம 2 பேரும் தான் இடிச்சுக்கிட்டோம். சாரி சொல்லிட்டு அப்புறம் பேசு. அப்படி சாரி சொன்னா எல்லாமே தீந்துரும் நினைக்கிறியா நீ? நான் உன்கிட்ட சாரி கேட்பேன்னு தோணுதா உனக்கு? உனக்கு தெரியுமா, நான் ரொம்ப விலை மதிக்க முடியாதவ. அந்த அளவுக்கு என் சாரியும் ரொம்ப பெரிய விஷயம். அத உன்ன மாதிரி சீப்பான ஆளுங்க கிட்ட எல்லாம் ஈஸியா சொல்லிட முடியாது. புரிஞ்சுதா உனக்கு? நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. ஈகோ புடிச்சவ நீ. ஆமா, உன்னுடைய எண்ணங்கள், நீ பேசுற விதம், நீ பண்ற எல்லாமே ஈகோவால தான் நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் நான் ரன்பீருக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறது உன் கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. எஸ் ரியா, ஐ அம் ட்ரைங் டு ஹெல்ப் ரன்பீர். அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அவனை இதுல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல இருந்து அவன் வெளியில வர்றதுல உனக்கு விருப்பம் இல்லையா? உன்னோட ஈகோ அவன் ஃப்ரீடமை விட பெருசாயிடுச்சா? லெக்சர் நல்லா தான் கொடுக்குறேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, லெக்சர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது ரியாலிட்டியில இருந்து ரொம்ப 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 தூரமா இருக்கும். அப்புறம் நீ எதை என்னோட ஈகோன்னு சொல்றியோ அது ஈகோ கிடையாது, என்னோட ரியாலிட்டி. அது என்னோட ஆட்டிடியூட். அது ஒன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு சூட்டே ஆகாது. உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? நீ எல்லார்கிட்டயும் எக்ஸ்பெக்டேஷனோட தான் பழகுற. யாருக்கு ஹெல்ப் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்ன்ற மாதிரி நீ அதை மட்டும் தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க. நீ ரன்பீருக்கு எதுக்காக ஹெல்ப் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதுலயும் உனக்கு 100% ஏதோ யூஸ் இருக்கு. அதனாலதான் எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது நீ ரன்பீருக்கு ஹெல்ப் பண்றதுல. அதனாலதான் சொல்றேன், நீ அவன் கிட்ட இருந்து, அதாவது என் ரன்பீர் கிட்ட இருந்து ரொம்ப தூரமாவே இருன்னு. நீ என்ன உன்னோட லைஃப்ல இருந்து விலகி இருக்க சொல்லு. ஐ வில் அக்ரி டு தட். ரன்பீர் லைஃப்ல முடியாது. ரன்பீர் யாரை மீட் பண்ணணும், என்ன யோசிக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும்னு அவனை டிசைட் பண்ண விட. நீ எதுக்கு டிசைட் பண்ற? அப்புறம் என்கிட்ட சொல்ல வராத. ஏன்னா ரன்பீர் என்னோட ஃப்ரெண்ட். ஐ வில் ஹெல்ப் ஹிம். எனக்கும் ரன்பீருக்கும் இருக்கிற உறவுக்கு நடுவுல நீ வராத. ப்ளீஸ் பேக் ஆஃப் ரியா. How dare you can talk to me like that? எப்பெல்லாம் நீ என்ன பாப்பியோ அப்பெல்லாம் இதை கேப்ப. ரன்பீருக்கும் எனக்கும் இருக்கிற உறவுக்கு நடுவுல நீ வராத ரியா. என்னோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள? என்ன உறவு உங்களுக்குள்ள? எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது உனக்கும் ரன்பீருக்குள்ள, புரியுதா? உறவு இருக்கு. உறவு இருக்கு, ஆனா உன் கண்ணுக்கு தெரியாது.
அந்த உறவை உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. அது என்ன உறவு தெரியுமா? அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப், நம்பிக்கைங்கிற உறவு. ரன்பீர் என்னோட ஃப்ரெண்ட். அவனுக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா நான் அவனுக்கு உதவி செய்வேன். உனக்கும் ரன்பீருக்கும் சின்ன வயசுல இருந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி நான் எப்படி கமெண்ட் பண்ணாம இருக்கணும், அதே மாதிரி எங்க ரிலேஷன்ஷிப்குள்ள நீயும் வராத, கமெண்ட்டும் பண்ணாத, ஆர்டர் போடாத. ஏழை பணக்காரன் கிளாஸ் ஸ்டேட்டஸ் இப்படி எந்த விஷயத்துக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இடம் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், உன்னோட முட்டாள்தனத்தை உன்னோடய வச்சுக்கோ. இந்த பேச்சு இதோட முடிஞ்சிருச்சுன்னு நீ நினைச்சனா அது ரொம்ப தப்பான விஷயம். ஐ வில் see you very very soon. வாவ், 2 பேருக்கும் நடுவுல சண்டை நடக்குதா, அதுவும் ரன்பீரை வச்சு. நல்லா இருக்கே. மேடம்க்கு காதல் வந்துருச்சு. மிஸ்டர் மெஹ்ரா, நீங்க என்ன தேடிட்டு இருந்தீங்க? ஃபைலா இல்ல? விக்ரம் ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குல்ல, அது மாயாவோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி. மாயா? மாயா, அதே மாயா தான் ரன்பீர் மேல மோலஸ்டேஷன் சார்ஜ் பண்ணவ. அவ நம்ம லோக்கல் எம்எல்ஏ மிஸ்டர் சௌபியோட பொண்ணு. மிஸ்டர் சௌபிய பார்த்தனா அவரு என்ன கேட்டுக்கிட்டாரு, என் பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ப்ளீஸ் இன்னைக்கு நீங்க பாட்டு பாடணும்னு. முதல்ல நான் அதை மறுத்தேன். அந்த அப்பா பொண்ணு பாசத்தை பார்த்து நான் எப்படி உருகணும்னு தெரியல. அதுக்கப்புறமா நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். நான் பாட்டு பாடுறேன்னு, I'll sing a song. அதனால நான் ஒரு பாட்டு பாடினேன், ஜனங்களோட செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டேன். எல்லாம் முடிஞ்சது. மாயாவோட ஃபேமிலிக்கு ரன்பீரோட கேஸ் பத்தி தெரியுமா? இல்ல, தெரிஞ்சிருந்தா அவங்க ஏன் விக்ரம் ஹோட்டல்ல என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் என் டென்ஷனுக்கு காரணம் இல்ல, அந்த விஷயம் வேற. அதனாலதான் நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன விஷயம்? நான் கிளம்பும் போது மிஸ்டர் சௌபி என்கிட்ட ஒரு ஃபேமிலி செல்ஃபி காட்டினாரு. என் கூட அவங்க எடுத்துக்கிட்டதுதான். அதுல மாயா ரியாவோட நெக்லஸ் போட்டிருக்கா. அப்பனா அந்த நெக்லஸ் தான் இங்க தேடினீங்களா? தேடலாம் இல்ல, அது நம்பிக்கை இருக்கு எனக்கு அது கிடைச்சிரும்னு. பட் நோ, ரியா இஸ் a big girl. அவ பெரியவளாயிட்டா. அதனால தேடுறதை விட நல்லது அவளுக்காக வெயிட் பண்ணி அவ வந்தோன்னு அவகிட்டே கேட்கலாம். அப்பனா நீங்க நெக்லஸ தேட வந்தீங்களா இல்ல ரியா கிட்ட கேட்க வந்தீங்களா? அவ தான் அந்த நெக்லஸ மாயா கிட்ட கொடுத்தாளான்னு. ஆனா அவ ஏன் அதை கொடுக்கணும்? மாயா கிட்டயும் அந்த மாதிரி ஒரு நெக்லஸ் இருக்கலாம் இல்லையா? என்ன என்ன உளர்ற நீ? ஏன், இது காதல் இல்லையா? நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. பார்த்ததை தான் பேசுறேன். என்ன பார்த்த, என்ன பேசிட்டு இருக்க சஹானா? நான் நீ ரியா கூட சண்டை போட்டதை பார்த்தேன். இல்ல நீ புதுசுல சண்டை போடுறது. ஆனா நான் என்ன பார்த்தேன்னா, நீங்க 2 பேரும் ரன்பீர்க்காக சண்டை போடுறீங்க. ஏதோ உனக்கு தான் அவன் மேல உரிமை இருக்கிற மாதிரி. ரிலேஷன்ஷிப் பத்தி சொன்ன, ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி, நம்பிக்கையை பத்தி. பிராச்சி, நீ அவகிட்ட சண்டை போட்டல, அத பாக்கும்போது ரன்பீர் எனக்கு மட்டும் தான் சொந்தம். அவன் மேல கண்ணு வச்சா கூட நான் யாரையும் விட மாட்டேன். இதனாலதான் உங்ககிட்ட நான் பேசுறது இல்ல. நீ சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவ, மணல திரிச்சு கயிறாக்கிடுவ. இங்க பாரு, ரன்பீருக்கு எனக்கு இடையில அப்படி எதுவும் இல்ல. அவனை பத்தி என் மனசுல எந்த ஃபீலிங்கும் இல்ல. ஆனா ரியா மனசுல ரன்பீருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏற்கனவே இத கூட நீ சொல்லிருக்க. அதாவது ரியா ஸ்டோர் ரூம்ல வச்சு ரன்பீருக்கு ப்ரோபோஸ் பண்ணத பார்த்த மாதிரி. ஆமா, அது ரொம்ப பழைய விஷயம். அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். பிராச்சி, இப்படி சின்ன புள்ளத்தனமா பேசக்கூடாது நீ. அவன் அவளுக்கும் ஃப்ரெண்டு, உனக்கும் ஃப்ரெண்டு, எல்லாருக்கும் ஃப்ரெண்டா தான் ஆக்கி வச்சிருப்பியா நீ? பிராச்சி, காதலுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர் கொடுக்காத. அதுக்கு என்ன பேர் இருக்கோ அந்த பேரே கொடு. நீ வர வர ரொம்ப படம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட. படம் எல்லாம் பார்க்காத. இந்த மாதிரி டயலாக் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தேன்னா ஸ்டோரி உண்மையாயிடாது. ஆனா ரொமான்டிக்கா மாறிடும்ல. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் எதுவும் இங்க மாற போறது இல்ல. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் நடந்த விஷயத்த உனக்கு ஒத்துக்கிற தைரியம் இல்ல. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். பேசாத, உன் மனசே கேட்டு பாரு. பதில் கிடைச்சிரும் உனக்கு. ரன்பீருக்கும் உனக்கும் நடுவுல காதலா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பானு. சானா, என்ன பேசிட்டு இருக்க பாரு. நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன். அந்த மாயா ரன்பீர் மேல என்ன கேஸ் போட்டிருக்கான்னு தெரியும்ல. அத பத்தி யோசிக்கவா இல்ல நீ சொல்றதை யோசிக்கவா? உனக்கு கடைசியா ஒரு வாட்டி சொல்ற, மூளையில நல்லா ஏத்திக்கோ. ரன்பீருக்கும் எனக்கும் எதுவுமே இல்ல. நீ மட்டும் அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருந்த, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. How can you? அம்மா, நீ யாரு? ஏன் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கு? இல்ல, உன்னால அப்படியெல்லாம் பண்ண முடியாது ரன்பீர். என்னாச்சு? உனக்கு எப்படி தோணுது? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா? அப்கோர்ஸ் என்னால இதை பண்ண முடியும். நீ மட்டும் எனக்கு எவ்வளவு பண்ணிருக்க. அந்த பையன் பேர் என்ன? நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறியே, மோஹித். பொலிட்டிஷியன்ஸ் தானே அவங்க ஃபேமிலி. உனக்கு தெரியுமா மாயா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு தெரியுமா? பொலிட்டிஷியனுக்கு மரியாதை.
ஒருவேளை நான் அவங்க ஃபேமிலி கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னனா நீ இந்த மாதிரி பொண்ணுன்னு என்ன ஆகும்? லட்சி, ஒண்ணு உன்னோட கல்யாணமே கேன்சல் ஆகும். ரெண்டாவது அவங்க உன்னோட ஃபேமிலியை என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன்.